Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள கிடங்கில் இருந்து தொகுதி வாரியாக அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்கள். வணக்கம். சென்னையில் சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை தொகுதி வாரியாக அனுப்பக்கூடிய பணி என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சி என்பதை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அதே போல விவிபேட் இயந்திரங்களில் முதல் கட்ட ஒதுக்கீடு என்பது தற்போது சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் தான் இந்த தொகுதி வாரியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையினுடைய 16 தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4079 வாக்குப்பதிவு மையங்கள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான 13,841 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 6,604 கட்டுப்பாட்டு இயந்திரமும் அதே போல 7,310 விவிபேட் இயந்திரங்களும் கணினி வழியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இயந்திரங்களை தற்போது தொகுதி வாரியாக பிரித்து வைக்கும் பணி என்பது சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் பாதுகாப்பு கிடங்கில் நடைபெற்று வருகிறது. இன்று இந்த பணிகள் நிறைவடையக்கூடிய நிலையில் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றும் 2 தினங்கள் நடைபெறுவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த தொகுதி வாரியாக பிரித்து வைக்கப்பட்டு இயந்திரங்கள் அனுப்பப்படக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுமே ஆனால் சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, ஆர்கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம் மற்றும் எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் முதல்நிலை சரிபார்ப்பு முடிந்ததற்கு பிறகாகவே இந்த இயந்திரங்கள் தொகுதி வாரியாக பிரித்து அனுப்பப்படுகிறது. இதற்கு முன்பாகவே அந்த அரசியல் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக முதல்நிலை சரிபார்ப்புக்கு பிறகாக தயார் நிலையில் இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக காவல்துறையினுடைய பாதுகாப்பின் மூலமாக இந்த இவிஎம் இயந்திரங்களும் விவிபேட் இயந்திரங்களும் பாதுகாக்கப்பட்டிருந்தது. தற்போது இது தொகுதி வாரியாக அனுப்பப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேசிய மற்றும் மாநில அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் தான் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த சட்டப்பேரவை பாதுகாப்பு அறையில் வைப்பதற்காகவும் இந்த பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களினுடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகாக அடுத்த கட்டமாக இந்த முதல் கட்ட தற்செயல் தெரிவு முறையில் தேர்வு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு கருவிகளின் பட்டியலும் அனைத்து போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பகிரப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வாக்கு இயந்திரங்களை தொகுதி வாரியாக பிரித்து அனுப்பக்கூடிய பணியில் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரையிலுமே இந்த பகுதியில் 2 தொகுதிகளுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பதும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சைதாப்பேட்டை, தியாகராய நகர் மற்றும் ஆர்கே நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கான பணிகள் என்பதும் மும்முரமாக நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவ குழுவும் இந்த பணியில் தயாராக இருக்கின்றன. குறிப்பாக பணியில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அவர்களை அழைத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த பணியில் 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்த இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த பணி என்பது தொடரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.